வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. மட்டக்களப்பு ஏறாவூர் நீதிமன்றில் காவல்துறை அதிகாரியின் துப்பாக்கியை பறித்துக் கொண்டு ஓடிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏறாவூர் நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரின் கைத்துப்பாக்கியை குறித்த நபர் பறித்துள்ளார். ஏறாவூர் நீதவான் நீதிமன்றத்தில் வழமை போன்ற பாதுகாப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு வந்த ஓட்டமாவடி பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய நபர் ஒருவர் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை உத்தியோகத்தரின் கைத்துப்பாக்கியை திடீரென பறித்துக் கொண்டு தப்பியோடியுள்ளார். நீதிமன்ற வளாகத்திலேயே இடம்பெற்றிருந்த சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியுள்ளது. இதன்போது உடனடியாக செயற்பட்ட நீதிமன்ற பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் அங்கிருந்த காவல்துறையினர் தப்பியோடிய சந்தேக நபரை நீண்ட தூரம் துரத்திச் சென்று மடக்கி பிடித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து பறிக்கப்பட்ட துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளதோடு அவர் தற்போது ஏறாவூர் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். இலங்கையின் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவதற்கான சாதகமான சமீட்சையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளிப்படுத்தியதாக இந்திய துணை ஜனாதிபதி சி.வி. ராதாகிருஷ்ணன் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களிடத்தில் தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த இந்திய துணை ஜனாதிபதி இலங்கை இந்திய ஒப்பந்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற தொடர்பில் புதுடில்லியின் நிலைப்பாட்டில் எவ்விதமான மாற்றமும் இல்லை. மாகாண சபைகளுக்கான தேர்தல் தாமதப்படுத்தப்படும் நிலையில் தேர்தலை விரைந்து நடத்துவது குறித்து ஜனாதிபதி அனுர்குமாருடனான சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டது. இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம், பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன், ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரன், மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஆகியோரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் புலட் அமைப்பின் தலைவர் தருமலிங்கம் சித்தார்த்தன், ட்ரெலோ அமைப்பின் தலைவரும் வெண்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோரும் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரனும் பங்கேற்றிருந்தனர். மக்கள் முன்னிலையில் அரசாங்கம் தோல்வியை தழுவியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். திச மகாராம பகுதியில் நடைபெற்ற புத்தாண்டு விழா ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய போது இதனை குறிப்பிட்டுள்ளார். மின்வலு மற்றும் எரிசக்தி அமைச்சராக கடமையாற்றிய குமார ஜெயக்கொடிக்கு எதிராக நாடாளுமன்றில் முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணியில் அரசாங்கம் வெற்றி பெற்றது என தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் செயற்பாடுகளினால் தற்பொழுது நாட்டின் சக்தி வளத்துறையில் பாரியளவு நெருக்கடி நிலைமை உருவாகியுள்ளது. தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி குறித்த ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டிய போது அவற்றை அரசாங்கம் உதாசீனம் செய்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் நாட்டின் எரிபொருள் மற்றும் மின்சார நுகர்வோரை நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளதாக சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். சிறைச்சாலைகள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பிள்ளையான் என்றழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மீண்டும் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஏ.சி. கஜநாயக்க தெரிவித்துள்ளார். அதற்கமைய வெளிசர் கடற்படை தளத்தில் உள்ள சிறை கூடத்துக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கைதியொருவருக்கு வழங்க வேண்டிய அனைத்து வசதிகளும் பிள்ளையானுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் ரவீந்திரநாத் சுப்பிரமணியம் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டார். தொடர்ந்து பிள்ளையான் நீதிமன்ற உத்தரவுக்கமைய தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ராகம பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றினில் வைத்து பெண்ணொருவரை தாக்கி அவரது தலைமுடியை வெட்டி சித்திரவதை செய்த சம்பவம் தொடர்பில் மேலும் இருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ராகம போலீசாரால் கைது செய்யப்பட்ட மேலும் 2 சந்தேக நபர்களை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வத்தளை நீதவான் காஞ்சனா டி சில்வா உத்தரவிட்டார். குறித்து வர்த்தக நிலையத்தில் பணியாற்றும் மேலும் 2 ஊழியர்களை இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் உள்ள பிரதான சந்தேக நபரான பெண் உட்பட 5 பேரின் விளக்கமறியல் 24ஆம் தேதி வரை நீடிக்கவும் நீதவான் உத்தரவிட்டார். மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு பெரிய அளவிலான திட்டத்தை தமது கட்சி முன்வைத்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வுகளின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு காரணமாக பொதுமக்கள் இடையே புத்தாண்டு தொடர்பான உற்சாகம் அல்லது உண்மையான புத்தாண்டு உணர்வோ காணப்படவில்லை. மக்கள் கடும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலேயே இம்முறை புத்தாண்டை எதிர்கொண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார்.
ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன இணைந்து மே தினத்தை கொண்டாடப் போவதாக வெளிவரும் செய்திகள் குறித்து வினவிய போது தமது கட்சியவர்களுடன் இணைந்து செயற்படப் போவதில்லை என்றும் அன்றைய தினம் தாம் சிலக் எனப்படும் உபவாசம் உள்ளிட்ட சமயக்கிரியைகளில் ஈடுபடவுள்ளதாகவும் தெரிவித்தார். புதிய ஆண்டில் அரசியல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் என தெரிவித்தார். அத்துடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு பெரிய அளவிலான திட்டத்தை தமது கட்சி வைத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் வரவிருக்கும் அரசியல் சவால்கள் மற்றும் மாற்றங்களுக்கு தமது கட்சி முழுமையாக தயாராக இருப்பதாகவும் ஊடகங்களிடம் தெரிவித்தார். கிளிநொச்சி குமாரபுரம் பகுதியில் அடையாளம் தெரியாத நிலையில் மர்மமான முறையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமாரபுரம் கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட சுட்டத்தீவு கோவில் அருகேயுள்ள வனப்பகுதியில் சடலம் ஒன்று கிடப்பதாக நேற்று முன்தினம் இரவு போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் கிளிநொச்சி தலைமை போலீஸ் நிலைய அதிகாரிகள் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணைகளை மேற்கொண்டனர். அதன்படி மீட்கப்பட்ட சடலம் மிகவும் சிதைந்த நிலையில் காணப்படுவதால் அவர் யார் என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. இந்த மர்ம மரணம் குறித்து நேற்றைய தினம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றில் போலீசார் அறிக்கைகளை சமர்ப்பிக்க உள்ளனர். நீதவானின் நேரடி பார்வையிடல் மற்றும் உத்தரவை தொடர்ந்து சடலம் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது. இது கொலையா அல்லது தற்கொலையா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.